பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெரமையா 14 verse 9. நீர் விடாய்த்து போன புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியைப் போலவும் இருப்பானேன்? கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, தேவனோடு உள்ள உறவு தேவனுக்கு உற்சாகம் தரும். தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு தேவனுக்கு உற்சாகம் தரும். இந்த பகுதியிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு பயணப்படுகிறீர். ஆனால் எப்படி இருக்கிறீர்? நீர் ரட்சிக்க மாட்டாத விடாய்த்து போன புருஷனைப் போலவும் பராக்கிரமசாலியைப் போலவும் எங்களிடத்தில் இருக்கிறீர். அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஜனங்களோடு இருக்கிறாரு, ஆனால் ஆண்டவர் ஆக்டிவாக இல்லை. இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆக்டிவாக இல்லை, செயல்படுகிறவராக இல்லை, ஆனால் கூட இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவரை அறிந்தவர்கள். உங்களை விட்டு ஆண்டவர் போக மாட்டார். ரட்சித்ததே உங்கள் மேலே அன்பு வைத்தது தான். அந்த அன்பினால் உங்கள் கூட இருக்கிறாரு. ஆனால் இஸ் காட் ஆக்டிவ் இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறாரா? தீர்க்கதரிசி சொல்கிறான், டயர்டான ஒரு ஆள் மாதிரி உட்காந்துருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எழும்ப மாட்டுறாரு, ரட்சிக்க மாட்டுறாரு. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அதில் ஒன்று என்ன? நான் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை ரட்சிக்கும்படிக்கும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கும் உன் பாளையமெங்கிலும் உலாவி வருகிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தர் உபாகமம் 23:14 சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக செயல்படணுமே, உங்களுக்காக செயல்படணுமே, உங்களை ரட்சிக்கணுமே, உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணுமே. ஆனால் உங்களுக்கே தெரியும், ஆண்டவர் ஆக்டிவாக இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், கர்த்தர் எழும்ப மாட்டுறாரு, மௌனமாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் யோசிக்கிறீங்களா சிஸ்டர்? யோசிக்கிறீங்களா பிரதர்? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? அவரோடு இருக்கிற உறவை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, கொஞ்சம் அதை பலப்படுத்துங்க. ஆண்டவர் உற்சாகத்தோடு கூட எழும்புவார். ஆமென். இந்த காலவேளையில் ஆண்டவரோடு இருக்க உறவு எப்போ தெரியுமா நல்லா பலப்படும்? ஆண்டவர் எப்போ தெரியுமா நம்ம மீது ரொம்ப உற்சாகமாக இருப்பார்? நம்பர் 1, பரிசுத்தம் இருக்கும்போது ஆண்டவருடைய உறவு ரொம்ப உற்சாகமாக இருப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாளையம் எங்கிலும் அசுசி காணப்படாதபடிக்கு நீ முதல்ல ஜாக்கிரதையாக இருப்பா. ஆண்டவரை நல்லா பரிசுத்தம் பண்ணுங்க. உங்கள் சிந்தனையில், உங்கள் நடவடிக்கையில், உங்கள் செயல்பாடுகளில் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவ் ஆயிடுவார். 2வது, கர்த்தரை வைக்கிற இடத்துல வேறு எந்த பொருளையோ பணத்தையோ மனுஷனையோ வைக்காதீங்க. அப்போ ஆண்டவர் அப்படி வைக்கும்போது அவர் சோர்ந்து போயிடுவார், ஆக்டிவாக இருக்க மாட்டார். கர்த்தர் முன்பதாக, கர்த்தர் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட். என் இயேசுவுக்கு முதலிடம், என் இயேசுவுக்கு முதலிடம். என் வேலையோ, என் குடும்பமோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் கணவனோ, என் சொந்தக்காரங்களோ, என் சகோதர சகோதரிகளோ, உலகத்தில் உள்ளவைகளோ எல்லாம் பின்னால் இயேசு இயேசு இயேசு. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரோடு இருக்கிற உறவு பலப்படும். ஆண்டவருக்கு உங்கள் மேலே ரொம்ப உற்சாகம் வந்துடும். 3வதாக, எப்படி ஆண்டவரோடு இருக்கிற உறவை நம்ம மேம்படுத்த முடியும்? கர்த்தருடைய வார்த்தையில் மாத்திரம் கவனமாக இருங்க. காட்ஸ் வேர்டு, ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுற மன்னா, அடிக்கடி நீங்கள் வாசிக்கிற வேத பகுதி, இந்த வார்த்தையிலேயே உங்களுடைய மனதை செலவிட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகமாயிடுவார். எந்த இடத்துலலாம் நீங்கள் சோர்ந்து போய் ஆண்டவர் செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுவார்.
வல்லமையுள்ள தேவன், உங்களுக்காய் கிரியை செய்கிற தேவன். அவரை ஒருபோதும் அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள். சீஷர்கள் பண்ண தப்பு அதுதான். போட்டில் ஏற்றுனாங்க, போட்டில் இயேசு சீஷர்களோடு வர்றாரு. ஆனால் அந்த போட்டில் இயேசு தூங்குறாரு. இயேசு தூங்குறத பற்றி சீஷர்களுக்கு கவலையே இல்லை பாருங்க. முதல்ல இயேசுவை தூங்காமல் வச்சுருந்தாங்கன்னா, காற்றும் கடலும் அசையும் போது, அந்த படகு அசைந்து கொண்டிருக்கும் போது இயேசுவே அதை அதட்டிருப்பார். ஆனால் இயேசு நித்திரை செய்கிறவர் போல் அங்கே இருக்கும்போது அவர் அந்த இடத்துக்கு அனுப்புனதே சீஷர்கள் தான். நாம் அந்த தவறை செய்யாதபடிக்கு விடாய்த்து போயிருக்கிற புருஷனாக நம்ம படகுல ஆண்டவர் இருக்கக்கூடாது. இழைத்து போனவராக இருக்கக்கூடாது. கெஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அவர் நமக்கு ஹோஸ்டாக, நம்ம வீட்டின் தலைவராக, நம்ம படகை நடத்துகிறவராக அவர் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுவார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்மீது இருக்கிற உறவை அவர்கள் பலப்படுத்தட்டும். பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்களிலும், உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்களிலும், தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்களிலும் அவர்கள் முன்னெடுத்து செல்ல உதவி செய்யும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உணர்வடைந்து இந்த பகுதிகளிலே உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நீர் விடாய்த்து போனவராய் அல்ல, ரட்சிக்க மாட்டாதவராய் அல்ல, இழைத்து போனவராய் அல்ல ஆண்டவரே, நீர் திராட்சரசத்தினால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போல வெகுண்டெழுந்து உம்முடைய ஜனங்களுக்காக நீர் வைராக்கியம் பாராட்டுவீராக. எங்கள் தேவன், சேனைகளின் கர்த்தர், தேவ ஜனங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர். உடைய பிள்ளைகளுக்கு நீர் இதை செய்கிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம். துதிக மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.